ஹாய் வீவர்ஸ். ஒரு முறை கைலாயத்தில் பரமனும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடினார். ஒவ்வொரு முறை அம்பிகையை வெற்றி பெற்றார். ஆனால் ஈசனோ தான் வெற்றி பெற்றதாக கூறினார். அருகில் இருந்து ஆட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்த திருமால் உண்மையை கூறினால் பிரச்சனைக்கு ஆளாக நேரிடும் என கருதி ஆட்டத்தை கவனிக்கவில்லை என்று கூறிவிட்டார். ஆனால் வெற்றி தனக்கே என்று கூறிய பெருமானின் திருக்கண்களை பார்வதி தன் திருக்கரங்களால் மூடினாள். இதனால் உலகம் இருண்டு அனைத்து செயல்களும் நின்று போயின. இதனை கண்ட இறைவி தன் செயலால் ஏற்பட்ட இன்னல்கள் கண்டு மனம் வருந்தி தனக்கு மன்னிப்பு வேண்டினாள். இறைவனோ, நீ பூலோகம் சென்று அங்குள்ள சிவதலங்களை தரிசித்து வா. அப்படி நீ தரிசிக்கும் போது எந்த தலத்தில் உனது இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கின்றனவோ அந்த தலத்தில் உன்னை நான் ஆட்கொள்வேன் என்று அருளினார். அதன்படி பார்வதி தேவி ஒவ்வொரு சிவாலயமாக தரிசித்தபடி வந்தால் ஒரு கட்டமாக பாதிரிவனமாக திகழ்ந்த இந்த தலத்திற்கு வந்து இறைவனை தரிசித்த போது இடது கண்ணும் இடது தோளும் துடித்ததால் இறைவனை பூஜித்து பேறு பெற்றாள். நன்றி.